அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். (223) உள்ளூராட்சி உறுப்பினர்களின் பெயர்கள் கிடைக்கவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. நாட்டின் 7 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. கடற்படையினர் வசமுள்ள மன்னார் பள்ளிமுனை மக்களின் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டுமென செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தல். திருகோணமலை இலங்கை துறை முகத்துவாரம் பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் தங்கம் தேடி அகழ்வு பணி. தொழில் மற்றும் தொழில்நுட்ப கல்வியை விரிவுபடுத்த அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக பிரதமர் கருத்து. தொடர்வது முதன்மை செய்தி. அரசாங்கம் மருந்து தட்டுப்பாட்டினை நீக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் பல வைத்தியசாலைகளில் நிலவும் அத்தியாவசிய மருந்து தட்டுப்பாட்டுகளை நிவர்த்திக்க தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் கடுமையான மருந்து தட்டுப்பாட்டு விவகாரம் குறித்து இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். මොහොත වෙන විට අප රටේ සෞඛ්‍ය පද්ධතියේ බරපතල කඩාවැටීමක් සිදු වෙලා තිබෙනවා. ඒ කඩාවැටීමට මුල් වෙලා තිබෙන්නේ இலவச சுகாதார கட்டமைப்பினுள் வினைத்திறனான சேவைகளை பெறுவது நாட்டு மக்களுக்கு அடிப்படை உரிமையாக அமைந்து காணப்பட்டாலும் இத்தருணத்தில் நமது நாட்டின் சுகாதார கட்டமைப்பில் கடுமையான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அறுவை சிகிச்சை உபகரணங்கள் உள்ளிட்ட மருந்துகளுக்கு கடுமையான பற்றாக்குறை நிலவுவதே இதற்கு காரணமாகும். புற்றுநோய் நோயாளிகள், இதய நோயாளிகள், உயர் இரத்த அழுத்த நோயாளிகள், சிறுநீரக நோயாளிகள், நீரிழிவு நோயாளிகள் பயன்படுத்தும் மருந்துகளுக்கு வலி நிவாரணிகள் மற்றும் புற்றுநோய் எதிர்ப்பு மருந்துகளுக்கும் கடுமையான தட்டுப்பாடு நிலவுகின்றது. கிடைக்கும் தகவல்களின் பிரகாரம் 180க்கும் மேற்பட்ட மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது. இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பிய போதிலும் அரசாங்க தரப்பில் இருந்து இதற்கு எந்த தீர்வும் வழங்கப்படவில்லை. மக்களின் உயிருக்கு பெரும் ஆபத்து ஏற்பட்டுள்ள நேரத்தில் நாட்டு மக்களை உயிருடன் வைத்திருக்க தேவையான மருத்துவ உபகரணங்களின் பற்றாக்குறை உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும். රෝහල් පද්ධතිය තුළ 50කට වැඩිය ඖෂධවල හිඟයක් තිබෙනවා කියලා වාර්තා වෙනවා. ඒ කාරණාවත් පාර්ලිමේන්තුවේ මතු කරා. இதேவேளை வலி நிவாரணிகள், நுண்ணுயிர் எதிர்ப்பிகள், உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் மற்றும் சிறுநீரக நோய்கள் போன்ற பல அத்தியாவசிய மருந்துகளுக்கு பற்றாக்குறை இருப்பதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. சங்கத்தின் ஊடக செய்தி தொடர்பாளர் வைத்தியர் சமல் விஜயசிங்க மத்திய மருந்தக களஞ்சிய சாலையில் தற்பொழுது சுமார் 180 அத்தியாவசிய மருந்துகளுக்கு பற்றாக்குறை இருப்பதாக கூறியுள்ளார். கடந்த பல மாதங்களாக புற்றுநோய் நோயாளிகளுக்கான மருந்துக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் இதன் விளைவாக புற்றுநோய் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் சில வரையறைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். (223) உள்ளூராட்சி உறுப்பினர்களின் பெயர்கள் கிடைக்கவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களுக்காக தெரிவு செய்யப்பட்ட 223 உறுப்பினர்களின் பெயர்கள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அவற்றை உடனடியாக வழங்குமாறு அரசியல் கட்சிகளுக்கு மீண்டும் அறியப்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுவரை கிடைக்கப்பெற்ற 107 உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் பெயர் நேற்றைய தினம் அரசு அச்சகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் 7 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் 7 மாவட்டங்களில் உள்ள 15 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, காலி, களுத்துறை, கண்டி, கேகாலை, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள 15 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இன்று மாலை 4 மணி முதல் அடுத்த 24 மணி நேரத்திற்கு இந்த மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய கொழும்பு மாவட்டத்தில் பாதுக்கை, காலி மாவட்டத்தில் எல்பெட்டிய, களுத்துறை மாவட்டத்தில் பாலேந்தனுவர, பிளத் சிங்கள மற்றும் அங்கலவத்தை, கண்டி மாவட்டத்தின் ஹங்க, இகல், கோரலே ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தில் தரணியகலை, தெகியோவிட்ட, ஏட்டியந்தோட்ட, நுவரெலியா மாவட்டத்தில் அம்பகமுவ, ரத்தினபுரி மாவட்டத்தில் ரத்தினபுரி, குறிவிட்ட, நிவித்திகல, ஹலியகொட, ஆவியகம ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை நாளை பிற்பகல் 2:30 மணி வரை அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலாபம் முதல் புத்தளம் வரையிலும், மன்னார் முதல் காங்கேசந்துறை வரையிலும், மாத்தறை முதல் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பகுதிகளுக்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த கடல் பகுதிகளில் காற்றின் வேகமானது சில நேரங்களில் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என்பதுடன் அந்த கடல் பகுதிகள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கக்கூடும். அந்த பகுதிகளில் உள்ளவர்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையில் கடல்சார் மற்றும் மீனவ சமூகங்கள் மேற்கூறிய கடல் பகுதிகளுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை பயணம் செய்ய வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மட்டுவில் பொருளாதார மத்திய நிலையத்தை மீள இயக்குவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மட்டுவிலில் மூடப்பட்ட நிலையில் காணப்படும் பொருளாதார மத்திய நிலையத்தை மீள இயக்குவது தொடர்பில் இன்று கலந்துரையாடப்பட்டுள்ளது. கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன், வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன், யாழ்ப்பாணம் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மா பிரதீபன், சாவகச்சேரி பிரதேச செயலாளர், சாவகச்சேரி பிரதேசபை செயலாளர், மாகாண மற்றும் மாவட்ட விவசாய திணைக்கள பணிப்பாளர்கள், பொருளாதார மத்திய நிலையத்தின் கடைகளை பெற்றுக் கொண்டவர்கள் ஆகியோர் இன்று நேரில் சென்று பார்வையிட்டனர். அதன் பின்னர் மட்டுவிலில் பண்டித்தலட்சி அம்மன் கோவில் அருகிலுள்ள மண்டபத்தில் பொருளாதார மத்திய நிலையம் தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த மண்டுவில் பிரதேசத்தில் இயங்குவதற்காக 180க்கு அதிகமான மில்லியன் ரூபாய் செலவழித்து கட்டப்பட்ட வர்த்தக மத்திய நிலையம் செயலிழந்து போய் கிடக்கின்றது. அதை செயற்படுத்த வேண்டும் என்று இங்கே இருக்கின்ற விவசாயிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இங்கே இருக்கின்ற மொத்த வியாபாரிகள் எடுத்துக்கொண்டாலும் கூட அனைவருடைய கோரிக்கையாக இருந்தது. ஆனால் அந்த கோரிக்கை மக்களுடைய கோரிக்கையாகவே இருந்தது தவிர அதை நிறைவேற்றுவதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அப்போ அதன் காரணமாக எங்களுடைய அரசாங்கம் இன்று வந்ததன் பிறகு நாங்கள் பொதுவாகவே இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பழைய இயங்காத நிலையில் இருக்கின்ற அனைத்து தொழில்துறைகளையும், அனைத்து கட்டடங்களையும், அனைத்து வியாபார நிலையங்களையும் அனைத்தையும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும், செயற்படுத்த வேண்டும் என்கின்ற கொள்கையின் அடிப்படையில் இன்று நாங்கள் இந்த மண்டுவிலில் இயங்குகின்ற இந்த வர்த்தக மத்திய நிலையத்தை மீள் இயக்குவதற்கான நடவடிக்கை எடுத்தோம். அந்த வகையில் இதை மீள இயக்குவதற்கான சகல நடவடிக்கைகளும் எங்களுடைய அரசாங்கத்தின் என்ற வகையில் எடுப்பதற்கு நாங்கள் இன்று இது தீர்மானிக்கப்பட்டது. அந்த வகையில் இது மிகவும் ஒரு வெற்றிகரமான கூட்டமும் கூட. அது மாத்திரமல்ல, இங்கே இருக்கின்ற மக்களுக்கும், விவசாயிகளுக்கும், மொத்த விவசாயிகளுக்கும், வியாபாரிகளுக்கும் அனைவருக்குமே மிகவும் ஒரு சந்தோஷமான நாள், சந்தோஷமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை இந்த இடத்தில் நாம் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். கடற்படையினர் வசமுள்ள மன்னார் பள்ளிமுனை மக்களின் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். கடற்படையினர் வசமுள்ள மன்னார் பள்ளிமுனை மக்களின் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் காணிகளை விடுவிப்பதாக ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் கூறிய ஜனாதிபதி அன்ருகுமார் திசநாயக்க இன்று காணிகளை விடுவிக்கவில்லை எனவும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இன்று மாலை மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதி அவர்கள் முப்படைகளுடைய பொதுமக்கள் காணிகளை முப்படைகளும் கைப்பற்றி இருக்கிற பொதுமக்களுடைய காணிகளை விடுதலை செய்வதாக ஆரம்பத்திலே ஜனாதிபதியாக வந்தவுடனே அறிவித்தலை விட்டிருந்தார். அது பல இடங்களிலே நடைபெறவில்லை. அதிலே ஒரு விடயம் இந்த பள்ளிமுனை கடற்படையினர் வசம் இருக்கிற பொதுமக்களுடைய காணிகள் சம்பந்தமாகவும் நாங்கள் நாடாளுமன்றத்திலே பேசியிருந்தோம். ஜனாதிபதிக்கும் இது சம்பந்தமாக
கடிதங்களை அனுப்பியிருந்தோம். ஆனால் இப்பொழுது ஒரு மாற்று நடவடிக்கை நடைபெறப் போவதாக நாங்கள் அறிகிறோம். நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது. வருகிற 20ஆம் தேதி இந்த கடற்படையினுடைய காணிகளை அளவிடப் போவதாக நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்கப் போவதில்லை. மக்கள் நிச்சயமாக போராடுவார்கள். இது சம்பந்தமாக ஜனாதிபதிக்கும் நாங்கள் தெரிவிக்க இருக்கிறோம். இந்த நிலைமையை மாற்றுவதற்காக. அதேபோல் இங்கே இருக்கின்ற அபிவிருத்தி குழு தலைவருக்கும் இது சம்பந்தமாக நாங்கள் முறைப்பாடு செய்ய இருக்கிறோம். ஆகவே இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். பள்ளிமனை மக்களுடைய காணிகள் பொதுமக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அவை கடற்படைக்கு அதை அபகரிக்கின்ற செயல்பாட்டை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறது மட்டுமல்லாது மக்கள் போராட்டம் வெடிக்கின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டாம் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே ஜனாதிபதியிடமும் இது சம்பந்தமாக நாங்கள் நாடாளுமன்றத்திலே பேச இருக்கிறோம். இதை உடனடியாக நிறுத்த வேண்டும். இதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு காலம் அனுமதிக்க முடியாது என்பதை நாங்கள் சொல்ல இருக்கிறோம். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து செய்திகளோடு இணைந்திருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. வவுனியா மாவட்ட காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் போராட்டம் இன்றுடன் 3036வது நாளை எட்டியுள்ளது. வவுனியா மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் போராட்டம் இன்றுடன் 3036வது நாளை எட்டியுள்ள நிலையில் போராட்டம் நடத்தப்பட்டது. போரின் இறுதிக்கட்டத்தின் போதும் அதற்கு பின்னரும் வலுக்கட்டாயமாக காணாமலாக்கப்பட்ட குழந்தைகளின் தமிழ் தாய்மார்கள் வவுனியாவில் உள்ள போராட்ட கொட்டகை முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். போரின் இறுதி கட்டத்தின் போதும் அதற்கு பின்னரும் வலுக்கட்டாயமாக காணாமலாக்கப்பட்ட குழந்தைகளின் தமிழ் தாய்மார்களைய நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் மனமார்ந்த வேண்டுகோளை விடுக்கிறோம். இன்று 3036வது நாட்களாக வவுனியா நீதிமன்றத்துக்கு முன் ஏனையின் வீதியில் அமைந்துள்ள எங்கள் போராட்ட பந்தலில் எங்கள் பயணம் தொடர்கிறது. எங்கள் குழந்தைகளின் கண்டுபிடிக்க வேண்டும் என தவிப்பதோடு மட்டுமின்றி இனப்படுகொலையிலிருந்து எதிர்கால தலைமுறையினை பாதுகாக்கவும் தமிழர் இறையாண்மைக்கு சர்வதேச ஆதரவை கோரவும் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் அவர்கள் ஒரு காலத்தில் எங்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அழைப்பு விடுக்கவும் நாங்கள் கூடுகிறோம். இலங்கை அரசுக்கு அதன் பின்னணியில் இருந்த பங்களிப்பாளர்களுக்கும் ஓர் அரசியல் தீர்வு தேவை என யுத்தத்தின் போது ஐரோப்பிய ஒன்றியம் வாக்குறுதி அளித்தது. இந்தியாவின் சோனியா காந்தி உட்பட தமிழர்களுக்கு அரசியல் உரிமை கிடைக்கும் என சென்னை மண்ணிலேயே கூறப்பட்டது. ஆனால் இன்று வரை எந்த தீர்வும் இல்லை. எங்கள் கண்ணீர் மட்டுமே தொடர்கிறது. இன்று அமைதிக்கு பதிலாக இலங்கையில் வடக்கு கிழக்கில் இராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ளது. புலனாய்வு அமைப்புகள் பொதுமக்கள் வாழ்க்கையை ஆதிக்கம் செலுத்துகின்றன. அதே நேரத்தில் அரசுடன் தொடர்புடைய போதைப்பொருள் வலையமைப்புகள் மற்றும் பாலியல் சுரண்டல் தமிழ் இளைஞர்களையும் பெண்களையும் அச்சுறுத்துகின்றன. நாங்கள் ஒரு உண்மையான தெளிவை சொல்கிறோம். தமிழர் இறையாண்மை மட்டுமே தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் முழு குடிமக்களுக்கும் நிலையான அமைதியை கொண்டு வரும். இறையாண்மை இல்லாமல் எதுவும் நிலைத்திருக்க முடியாது. ஒவ்வொரு ஐரோப்பிய தூதரகம் மற்றும் பணியை எங்கள் வேண்டுகோளுடன் அணுகுகிறோம். மௌனம் முடிவுக்கு வர வேண்டும். எமது குழந்தைகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். நமது தாயம் சுதந்திரமாக இருக்க வேண்டும். துக்கப்படும் ஆனால் தளராத தாய்மார்களின் குரல்கள் ஒருபோதும் அடக்கப்படாது. திருகோணமலை இலங்கை துறை முகத்துவாரம் பகுதியில் தனியார் காணியொன்றில் இடம்பெற்ற அகழ்வுப் பணி இடைநிறுத்தப்பட்டது. திருகோணமலை ஈச்சிலம்பற்று போலீஸ் பிரிவில் உள்ள இலங்கை துறை முகத்துவாரம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் வளவில் விடுதலை புலிகளால் புதைத்து வைக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படும் ஆயுதங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இன்று காலை அகழ்வுப் பணி முன்னெடுக்கப்பட்டது. மூதூர் நீதிவான் நீதிமன்ற நீதிபதி தஸ்னீம் பௌசான் முன்னிலையில் அகழ்வுப் பணி இடம்பெற்றது. ஈச்சிலம்பற்று போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் மூதூர் நீதிமன்றின் அனுமதியுடன் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வுப் பணியின் போது எவ்வித தடயப் பொருட்களும் மீட்கப்படவில்லை. இதனை அடுத்து மூதூர் நீதிமன்ற நீதிபதி அகழ்வினை இடைநிறுத்துமாறு போலீசாருக்கு உத்தரவு வழங்கியதை அடுத்து சுமார் 1 மணி நேரம் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வுப் பணி இடைநிறுத்தப்பட்டது. குறித்த இடத்திற்கு விசேட அதிரடிப்படையினர், தடயவியல் பிரிவு போலீசார், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் பிரசன்னமாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரம்மகுமாரி ஆன்மீக நிலையத்தின் ஆஸ்திரேலிய நாட்டின் தேசிய இணைப்பாளருக்கும் மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வருக்கும் இடையே சந்திப்பு இடம்பெற்றுள்ளது.
பிரம்மகுமாரி ஆன்மீக நிலையத்தின் ஆஸ்திரேலிய நாட்டின் தேசிய இணைப்பாளர் சார்ல்ஸ் ஹோக் சகோதரருக்கும் மட்டக்களப்பு மாநகர முதல்வருக்கும் இடையே சந்திப்பொன்று இடம்பெற்றது. பிரம்மகுமாரி ஆன்மீக பணிவாழ்வில் இணைந்து 50 வருட பணிவாழ்வை நிறைவு செய்த சார்ல்ஸ் ஹோக் சகோதரர் தனது ஆன்மீக பணிவாழ்வின் 50 வருடை சிறப்பிக்கும் வகையில் பல நாடுகளுக்கு விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். அதன்படி இலங்கைக்கும் விஜயம் மேற்கொண்டுள்ளார். இலங்கை விஜயத்தை மேற்கொண்ட அவர் மட்டக்களப்பு பிரம்மகுமாரி ஆன்மீக நிலையத்திற்கு இன்று வருகை தந்தார். சார்ல்ஸ் ஹோக் சகோதரரை மட்டக்களப்பு மாநகர சபைக்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள முதல்வர் சிவம் பாக்கியநாதன் மற்றும் உறுப்பினர்கள் சந்தித்து கலந்துரையாடியதுடன் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொண்டனர். சார்ல்ஸ் ஹோக் சகோதரர் நினைவு சின்னம் ஒன்றினையும் மாநகர முதல்வருக்கு வழங்கி வைத்தார். இந்நிகழ்வில் மாநகர சபை உறுப்பினர்கள் பிரம்மகுமாரி ஆன்மீக நிலையத்தின் சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டனர். அம்பாறை ஆலையடி வேம்பில் வீட்டு திட்டத்திற்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது. அரசாங்கத்தின் உங்களுக்கு வீடு நாட்டுக்கு எதிர்காலம் எனும் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் அம்பாறை ஆலையடி வேம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட 3 பயனாளிகளின் வீட்டிற்கு அடிக்கல் நடும் வைபவம் இன்று இடம்பெற்றது. ஆலையடி வேம்பு பிரதேச செயலாளர் ஆர். ரவிராஜ் தலைமையில் இடம்பெற்ற அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் கரையோர பிரதேசங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான அபுபக்கர் ஆதம்பாவா கலந்து கொண்டு அடிக்கல்லை நாட்டி வைத்தார். தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் அம்பாறை மாவட்டத்தின் கடற்கரை பிரதேசம் உட்பட தெரிவு செய்யப்பட்ட பயனாளி ஒருவருக்கு வீடமைப்பிற்காக 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் ஆலையடி வேம்பு பிரதேச இணைப்பாளர் ஆர். ரதீசன், தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர்கள், தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் அம்பாறை மாவட்ட தொழில்நுட்ப முகாமையாளர் AGM பாஹிம் மற்றும் அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த நாட்டிலே குறிப்பாக வடகிழக்கிலே இருக்கின்ற இனவாத கட்சிகள் மற்றும் இந்த நாட்டிலே இருக்கின்ற ஊழல் மோசடியிலே இருக்கின்ற கட்சிகள், முன்னை நாள் ஆட்சியாளர்கள் எல்லோரும் என்று பார்க்கின்றோம். சொல்வார்கள், இறுதி கட்டத்தில் முதலாளித்துவவாதிகள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து கொள்வார்கள் என்று சொல்லுங்கள். ஆனால் மக்கள் அதை இன்று புரிந்திருக்கிறார்கள். எனவேதான் இந்த நாட்டிலே இருக்கின்ற எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து இன்று தேசிய மக்கள் சக்தியை வீழ்ச்சியடை செய்து விடலாம். ஜூலை மாதம் வீழ்ச்சியடை செய்து விடலாம், அக்டோபர் மாதம் வீழ்ச்சியடை செய்து விடலாம், 3 மாதங்களில் வீழ்ச்சியடை செய்து விடலாம் என்று இவர்கள் கனவு கண்ட காலம் இப்போது துடைத்தறியப்பட்டிருக்கிறது. பாடசாலைகளில் காணப்படும் பாதுகாப்பற்ற மரங்கள் தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக பிரதியமைச்சர் மதுர செனவரத்ன தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அற்றதென சந்தேகிக்கப்படுகின்ற மரங்கள் பாடசாலை வளாகத்தில் காணப்படின் உடனடியாக பிரதேச செயலகத்திற்கும் மர கூட்டுத்தாபனத்திற்கும் அறியப்படுத்துமாறு கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதியமைச்சர் வைத்தியர் மதுர செனவரத்ன தெரிவித்துள்ளார். பலாங்குடை ரஜவக்க மகாவித்தியாலயத்தில் மரம் ஒன்றின் பகுதி முறிந்து விழுந்ததினால் உயிரிழந்த மாணவரின் இறுதிக்கிரியை நிகழ்வில் பங்கேற்றதன் பின்னர் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பலாங்குடை ரஜவக்க மகாவித்தியாலயத்தில் இடம்பெற்ற சம்பவம் குறித்து ஆரம்பகட்ட விசாரணையை மேற்கொண்டு 1 வாரத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த விடயத்தில் பொறுப்பு மீறல் இடம்பெற்றுள்ளதா என்பதை பற்றிய விசேட கவனத்துடன் விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும். அழிவடைந்த கட்டடத்திற்கு பதிலாக புதிய கட்டடத்தை நிர்மாணிக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் விரைந்து மேற்கொள்ள வேண்டும். பாடசாலை மாணவர்களின் விடயத்தில் தொடர்ந்தும் அசமந்த போக்கு கடைபிடிக்கப்படக்கூடாது. மாணவர்கள் விடயத்தில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியா ஹாங்குரங்கெட்ட பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று விபத்திற்கு உள்ளாகியுள்ளது. நுவரெலியா மாவட்டம் ஹாங்குரங்கெட்ட மலுள்ள பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று இன்று காலை விபத்திற்கு உள்ளாகியுள்ளது. மலுள்ள பகுதியில் உள்ள ஹாங்குரங்கெட்ட அதிகரிகம வீதியில் லிசகோஸ் அருகே வீடொன்றின் மீது பேருந்து மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளது. விபத்து தொடர்பில் ஹாங்குரங்கெட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியாவில் நிலவும் கடும் மழையுடனான வானிலை காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நுவரெலியா ஹேட்டன் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியுடன் மோதி மற்றொரு முச்சக்கர வண்டி சாரதி காயமடைந்துள்ளார். இன்று அதிகாலை 4 மணியளவில் ஹேட்டன் மல்லியப்பு பகுதியில் வேகமாக சென்ற முச்சக்கர வண்டி ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேறொரு முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் 2 முச்சக்கர வண்டிகளுக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. வேகமாக சென்ற முச்சக்கர வண்டியின் சாரதி சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ளார்.
ஹட்டன் பேருந்து நிலையத்திலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது கடும் மழை மற்றும் வழுக்கல் நிலை காரணமாக வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியில் மோதியதாக விபத்தை ஏற்படுத்திய முச்சக்கர வண்டி சாரதி தெரிவித்தார். இந்த நிலையில் ஹட்டன் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக வீதியால் சென்ற முச்சக்கர வண்டி திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. வீதியால் சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டி இன்று நண்பகல் திடீரென தீப்பற்றியுள்ளது. மாவட்ட செயலக பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் மற்றும் வீதியால் சென்றவர்கள் தீயை கட்டுப்படுத்தினாலும் முச்சக்கர வண்டியின் அரைவாசி பகுதி சேதமடைந்துள்ளது. சாரதி மாத்திரம் பயணம் செய்த வேளை இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தொழில் மற்றும் தொழில்நுட்ப கல்வியை விரிவுபடுத்தல் மற்றும் நவீனப்படுத்துவதற்காக அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி கற்றலில் இளைஞர்களுக்கு இருக்கின்ற எல்லா தடைகளையும் நீக்கி அவர்களின் கல்விக்கான அணுகலை விரிவுபடுத்தி தரமான தொழில் கல்விக்கு தேவையான எல்லா விதமான முதலீடுகளையும் மேற்கொள்வது அரசாங்கம் என்ற வகையில் எமது எதிர்பார்ப்பாகும் என கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். உயர்கல்வி டிப்ளோமா சான்றிதழ் வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கல்வி கற்றலில் இளைஞர்களுக்கு இருக்கின்ற எல்லா தடைகளையும் நீக்கி அவர்களுக்குரிய தரமான கல்விக்கான வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்காக அரசாங்கத்தால் இடையூறு இல்லாமல் முதலீடுகள் செய்யப்படும். தொழில்சார் கல்வித்துறையில் குறைவான வசதிகளை கொண்ட வலயம் குறித்து விசேட கவனம் செலுத்தப்படும். தொழில்சார் கல்வியில் தரத்தை பேணுவதற்கு தொழில் கல்விசார் பாடத்துறை மற்றும் அதனுடன் இணைந்த கைத்தொழில் துறைக்கும் இடையில் வலிமையான தொடர்பு பேணப்பட வேண்டும். அதனூடாக எதிர்காலத்திற்கான தொழிற்கல்வி மாணவர்களை வடிவமைப்பது மட்டுமன்றி பலம் பொருந்திய பொருளாதார கட்டமைப்பை கட்டியெழுப்புதல் இடம்பெறும். அபிவிருத்தி அடைந்து வருகின்ற எந்த ஒரு நாட்டிலும் கல்வியை தொழில் வாய்ப்புடன் வரிசைப்படுத்த வேண்டியது முக்கியமானதாக அமைவதோடு நிலவுகின்ற வேலைவாய்ப்பிற்கான கேள்வியை ஈடு செய்வதற்காக தொழில் மற்றும் தொழில்நுட்ப கல்வியை விரிவுபடுத்துதல் மற்றும் நவீனப்படுத்துவதற்காக மது அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருக்கின்றது. நாட்டின் வெற்றி தங்கியிருப்பது கல்வி தகமையில் மாத்திரமன்றி செயல்முறை திறன்கள், புத்தாக்கங்கள் மற்றும் தொழில் முயற்சியாண்மையின் பேரிலேயே என்பதையும் அரசாங்கம் இனம் கண்டுள்ளது. To contribute to your communities and to your country with integrity and purpose. A key priority for any developing country is to align education with employment. Our government remains committed to expanding and modernizing vocational and technological education to meet evolving demands. உள்ளூராட்சி சபைகளை அமைக்கும் போது தேசிய மக்கள் சக்தி வாக்களித்திருந்தால் தமிழ் கட்சிகளின் கனவு சிதைந்து போயிருக்கும் என அமைச்சர் இ சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபைகளை அமைக்கும் போது தேசிய மக்கள் சக்தி வாக்களித்திருந்தால் தமிழ் கட்சிகளின் கனவு சிதைந்து போயிருக்கும் எனவும் உள்ளூராட்சி சபைகளில் அவர் ஆட்சி அமைத்தாலும் பரவாயில்லை என்பதுதான் அரசின் தீர்மானம் எனவும் கடத்தல் அமைச்சர் இ சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாடு தழுவிய ரீதியாக உள்ளூராட்சி சபைகள் அமைக்கப்பட்டு வருகின்றது. அப்போ அந்த வகையில் இந்த செயற்பாடுகளின் போது தேசிய மக்கள் சக்தியினுடைய நிலைப்பாடு விசேடமாக அது தென்னிலங்கையில் இருக்கின்ற நிலைப்பாடல்ல. நாங்கள் இங்கு அதாவது வடக்கில் நாங்கள் கடைபிடிப்பது, கிழக்கில் கடைபிடிக்கின்ற நிலைமைகள் அல்ல, வடக்கில் இருக்கின்றது. அப்போ அந்த வகையில் இது நாள் வரைக்கும் நியமிக்கப்பட்டிருக்கின்ற சபைகளில் நாங்கள் நடுநிலை வகித்திருக்கின்றோம். இந்த வாக்கெடுப்பில் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை. நாங்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்வோமாக இருந்தால் விசேடமாக இங்கு இருக்கின்ற தமிழ் கட்சிகள் தாங்களால் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த கனவு சிதைக்கப்படும். அது மனக்கோட்டை வெறும் மண்கோட்டையாக மாறிவிடும் என்பதை நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகிறோம். அப்போ அந்த வகையில் முதலாவதாக எங்களுடைய அரசாங்கத்தினுடைய தீர்மானம், இங்கு யார் எவர் ஆட்சி அமைத்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அந்த ஆட்சிக்கு உதவியாக இருப்போம். அந்த உதவி செய்வதனுடைய நோக்கம் வேறெதுமல்ல, எங்களுக்கு தேவை இருக்கின்றது அந்தந்த பிரதேசங்களில் இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகளுக்கு உட்பட்டிருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும். அந்த உள்ளூராட்சி சபைகளுக்கு
அந்த சபை மூலமாக கிடைக்கின்ற மானியங்கள் உதவிகளை சரிவர சென்றடைய வேண்டும். அதே போன்று மத்திய அரசாங்கத்தின் கீழ் கிடைக்கின்ற நிதி மூலங்களை சரியான முறையில் திட்டமிட்டு முகாமைத்துவம் செய்ய வேண்டும். அந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் கடுமையாக உழைப்பார்கள் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். அப்போ அதனால் இன்றைக்கு யாராவது இங்கு இருக்கின்ற ஆட்சி பீடத்துக்கு வருகின்றவர்கள், அதாவது இதில் மக்களுக்கு முரணான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் மீண்டும் இதன் மூலமாக லஞ்ச ஊழல் கமிஷன் போன்றவைகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ செயற்படுமாக இருந்தால் நிச்சயமாக அவைகளை தடுத்து நிறுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். நீதிக்கான நீண்ட காத்திருப்பு ஆவணப்படம் இன்று வவுனியாவில் திரையிடப்பட்டது. காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் பிரச்சினைகளை மையமாக கொண்ட நீதிக்கான நீண்டகால காத்திருப்பு ஆவணப்படம் வவுனியாவில் இன்று திரையிடப்பட்டது. எழுனாவின் தயாரிப்பில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஒழுங்கமைப்பில் நிகழ்வு இடம்பெற்றது. ஆவணப்படம் அமரர் அச்சுநாயர் ஜெகுவராவால் தொகுக்கப்பட்டது. அவர் மரணமடைந்த நிலையில் அவருக்கான அஞ்சலி நிகழ்வும் இன்றைய தினம் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் பெற்றோர்கள், உறவினர்கள், குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் கோமகன், நாடாளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பங்கேற்றனர். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் இராணுவத்தின் ஏற்பாட்டில் இன்று இரத்த தான முகாம் இடம்பெற்றது. தாய்நாட்டின் சமாதானம் கருதி உயிர் நீத்த இலங்கையர்களை நினைவு கூர்ந்து உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு இராணுவத்தின் 543வது படைப்பிரிவு ஏற்பாடு செய்த இரத்த தான முகாம் இன்று காலை 9:30 மணியளவில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் இடம்பெற்றது. மன்னார் பொது வைத்தியசாலை இரத்த வங்கியின் உதவியுடன் இடம்பெற்ற நிகழ்வில் விருந்தினர்களாக வைத்தியசாலை பணிப்பாளர் அசாத் எம் ஹனீஃபா, மன்னார் நகர பிரதேச செயலாளர் எம் பிரதீப், பொது வைத்தியசாலை உதவி பணிப்பாளர் ஹெல்ரோய் பீரிஸ், மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி ரூபன் லெம்பெட், தள்ளாடி 54வது படைப்பிரிவின் கட்டளையிடும் அதிகாரி மேஜர் ஜெனரல் சமந்த விஜயரத்ன உள்ளிட்ட இராணுவ அதிகாரிகள், வைத்தியர்கள், இராணுவத்தினர், வைத்தியசாலை பணியாளர்கள் என பலர் பங்கேற்றனர். இதன்போது தள்ளாடி, கள்ளியடி, மாதோட்டம், பேசாலை ஆகிய இராணுவ முகாம்களை சேர்ந்த இராணுவ அதிகாரிகள் மற்றும் இராணுவ சிப்பாய்கள் இரத்த தானம் வழங்கியுள்ளனர். கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இலவச வைத்திய முகாம் இன்று திருகோணமலை கோபரங்கடவல பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள மதவாச்சி மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் கிளை நிறுவனங்களான மாகாண சுகாதார திணைக்களம், சுதேச வைத்திய திணைக்களம், சமூக சேவைகள் திணைக்களம் மற்றும் சிறுவர் பராமரிப்பு நன்னடத்தை திணைக்களம் ஆகியன இணைந்து கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலா ரத்னசேகர, பிரதமர் செயலாளர் என் தலங்கம, கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் HMWG திசாநாயக்க ஆகியோரின் வழிகாட்டுதலின் பேரில் மருத்துவ முகாமை முன்னெடுத்தனர். பொதுமக்களுக்கு தேவையான வைத்திய சேவைகளை வழங்குவதற்கு பல்வேறு துறை சார்ந்த வைத்திய நிபுணர்கள் வைத்திய முகாமில் பங்கேற்றனர். நோய்களுக்கான மருந்து மாத்திரைகள் வழங்கப்படுவதோடு கைகால் மூட்டு வலிகள், முறிவு போன்றவற்றுக்கு மசாஜ் சிகிச்சை முறையும் வழங்கப்படுகின்றது. கிழக்கு மாகாண ஆளுநர் ரத்னசேகர, பிரதமர் செயலாளர் DACN தலங்கம என பலரும் இதில் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு ஒட்டு சுட்டானில் வியாபார நிலையங்களில் சுகாதார பரிசோதகர்களால் நேற்று சோதனை மேற்கொள்ளப்பட்டது. முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் பகுதியில் உள்ள வியாபார நிலையங்களில் ஒட்டு சுட்டான் முத்தையன்கட்டு சுகாதார பரிசோதகர்களால் நேற்று சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது சில பலசரக்கு கடைகளில் மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற வகையில் புழுப்பிடித்த கோதுமை மா 46 கிலோ மற்றும் வண்டு மொய்த்த பரப்பு 20 கிலோ கைப்பற்றப்பட்டு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டது. மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற காலாவதியான பொருட்களை விற்பனைக்காக வைத்திருந்ததால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சுகாதார பரிசோதகர்கள் எச்சரித்தனர். யாழ்ப்பாணம் நல்லூர் சமுர்த்தி சமுதாய அடிப்படை வங்கி சங்கத்தினால் இன்று நடைபவனி முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் நல்லூர் சமுர்த்தி சமுதாய அடிப்படை வங்கி சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நடைபவனி இன்று நல்லூரில் இடம்பெற்றது.
பலவூட்டலால் நாட்டை வெல்லுங்கள், போதையிலிருந்து மீண்டெழுங்கள். சர்வதேச புகைத்தல் மற்றும் போதை எதிர்ப்பு தினம் 2025 மே 31 ஜூன் 17 என்ற சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் சுற்றறிக்கைக்கு அமைவாக இன்று நடைபவனி இடம்பெற்றது. நல்லூர் நெல்லை ஆதீன முன்றலில் இன்று காலை 9:30 மணியளவில் ஆரம்பமான நடைபவனி காலை 10:30 மணியளவில் நல்லூர் பிரதேச செயலக வளாகம் முன்றலை சென்றடைந்தது. தொடர்ந்து சமுர்த்தி தலைமையக முகாமையாளரின் போதைப்பொருள் தொடர்பான வரவேற்புரை, பிரதேச செயலாளரின் போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வு உரை என்பன இடம்பெற்றன. அதன் பின்னர் போதைப்பொருள் கொடி அணியப்பட்டதுடன் உண்டியலில் பணம் சேகரிக்கப்பட்டது. போதைப்பொருள் தொடர்பான விழிப்பு நாடகம் சமுர்த்தி சமுதாய மட்ட அமைப்பு அங்கத்தவர்களால் நிகழ்த்தப்பட்டது. இந்த நிகழ்வில் நல்லூர் பிரதேச செயலாளர், உதவி பிரதேச செயலாளர், நிர்வாக உத்தியோகத்தர், சமுர்த்தி தலைமைப்பீட முகாமையாளர், தலைமைப்பீட கிராம உத்தியோகத்தர், மாவட்ட செயலக விடயத்திற்கு பொறுப்பான முகாமையாளர், சமுர்த்தி சமுதாய அடிப்படை வங்கி சங்க முகாமையாளர், 3 சமுர்த்தி வங்கிகளின் முகாமையாளர்கள், கருத்திட்ட முகாமையாளர், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், சமுர்த்தி சமுதாய மட்ட அமைப்பு உறுப்பினர்கள், கட்டுப்பாட்டு சபை மற்றும் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். சர்வதேச புகைத்தல் போதைப்பொருள் பாவனை ஒழிப்பு தினத்தையொட்டி மட்டக்களப்பு மகளடித்தீவு பிரதேச வைத்தியசாலையின் ஏற்பாட்டில் வெளிப்பூட்டல் பேரணி இடம்பெற்றது. புகைத்தல் போதைப்பொருள் பாவனையால் ஏற்படும் தாக்கம் பற்றிய வெளிப்பூட்டல் வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை பேரணியில் கலந்து கொண்டோர் ஏந்திச் சென்றனர். மகளடித்தீவு பிரதேச வைத்தியசாலையில் இருந்து ஆரம்பமான பேரணி மகளடித்தீவு சந்தி ஊடாக கொக்கட்டிச்சோலை பிரதான வீதியால் பட்டிப்படை சந்தி வரை சென்று அங்கு புகைத்தல் மற்றும் போதைப்பொருள் பாவனையால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் மக்களுக்கு விழிப்புணர்வு கருத்துக்கள் வழங்கப்பட்டன. மகளடித்தீவு பிரதேச வைத்தியசாலையின் வைத்தியர் கி துலக்ஷினி, பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி கி ரமேஷ் மற்றும் சுகாதார திணைக்கள அதிகாரிகள், வைத்தியசாலை நலன் விரும்பிகள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வவுனியாவில் முச்சக்கர வண்டிகளுக்கு மீட்டர் பூட்டும் செயற்பாடு இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வவுனியாவில் சேவையில் ஈடுபடும் முச்சக்கர வண்டிகளுக்கு முச்சக்கர வண்டி உரிமையாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் மீட்டர் பூட்டும் செயற்பாடு இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. முச்சக்கர வண்டி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் எஸ் ரவீந்திரன் தலைமையில் இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. இதுவரை காலமும் வவுனியா மாவட்டத்தில் முச்சக்கர வண்டிகளுக்கு மீட்டர் பொருத்தாமையினால் பாவனையாளர்கள் அசௌகரியங்களை எதிர்கொண்டிருந்ததாகவும், இதனை கருத்தில் கொண்டு வவுனியாவில் சேவையில் ஈடுபடும் முச்சக்கர வண்டிகளுக்கு மீட்டர் பூட்டும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டதாகவும் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் இருந்த மணல் ஏற்றி வந்த டிப்பர் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் இருந்து சட்டவிரோதமாக யாழ்ப்பாணத்திற்கு ஆற்று மணல் ஏற்றி வந்த டிப்பர் நேற்றிரவு யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பாலித செனவிரத்னவின் பணிப்பின் கீழ் போதைப்பொருள் மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது அனுமதி பத்திரமின்றி ஆற்று மணலில் மேல் கருங்கல் துகள்களை பரப்பி வந்த டிப்பர் கைப்பற்றப்பட்டது. இதன்போது கீரிமலை பகுதியை சேர்ந்த சாரதி கைது செய்யப்பட்டார். கிளிநொச்சி முட்கொம்பன் பகுதியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு சூட்சுமமான முறையில் பாலைமர தீராந்திகளை கடத்தி வந்த ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சூட்சுமமான முறையில் கெப்ரக வாகனத்தின் கீழ் தீராந்திகளை மறைத்துக் கொண்டு வந்தபோதே சாவகச்சேரி போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சங்குப்பட்டியில் கடமையில் இருந்த போலீசாரால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது விஸ்வமடுவை சேர்ந்த 28 வயதான சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களது சத்தியப்பிரமாண நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி சார்பாக உள்ளூராட்சி சபை தேர்தலில் திருகோணமலை ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் சத்தியப்பிரமாண நிகழ்வு நேற்று மாலை இடம்பெற்றது. திருகோணமலை குளக்கோட்டன் மண்டபத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. கட்சியின் பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பர், நாடாளுமன்ற உறுப்பினர் உதுமான் லெப்பை, திருகோணமலை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MS தௌஃபிக் மற்றும் கட்சியின் உயர்மட்ட உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றனர். திருகோணமலையில் தெரிவு செய்யப்பட்ட 23 உறுப்பினர்கள் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகம் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகம் இன்றைய தினம் கடத்தொழில் அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான இ சந்திரசேகரால் திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகத்தின் இணைப்பாளராக நியமிக்கப்பட்ட சுந்தரமூர்த்தி கபிலனுக்கான நியமன கடிதம் அமைச்சரால் வழங்கி வைக்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன், பதில் அரசாங்க அதிபர் ம பிரதீபன், மேலதிக அரசாங்க அதிபர் காணி க ஸ்ரீமோகனன், திட்டமிடல் பணிப்பாளர் இ சுரேந்திரநாதன், பிரதம கணக்காளர் எஸ் கிருபாகரன் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் பங்கு பெற்றனர்.
சமூக மட்ட அபிவிருத்திகளை மேற்கொண்டு வரும் ரேஞ்ச் வியூ ஸ்ரீலங்கா அமைப்பு மட்டக்களப்பில் சேவைகளை விஸ்தரிப்பது தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்றை நடாத்தியுள்ளது. பெண் தலைமை குடும்பங்களின் முன்னேற்றம், சகவாழ்வை மேம்படுத்தல் போன்ற சமூக மட்ட அபிவிருத்திகளை மேற்கொண்டு வரும் ரேஞ்ச் வியூ ஸ்ரீலங்கா அமைப்பு மட்டக்களப்பில் முன்னெடுக்க உள்ள பணிகள் தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்றை நடாத்தியது. அமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர்களான வி பிரபாகரன், எஸ் கங்காதரன் ஆகியோரின் ஏற்பாட்டில் அமைப்பின் நிதி நிறைவேற்று பணிப்பாளர் MAM அஸ்வத் தலைமையில் கலந்துரையாடல் ஒழுங்குபடுத்தப்பட்டது. சமூக மட்ட பிரதிநிதிகள், இளைஞர்கள் என பலரும் இதில் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.